இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு அப்படியே தொழுகை கூடத்திலிருந்து கடலோரம் செல்கிறார். அப்படி கடலோரம் செல்லக்கூடிய வேளையிலும் கூட பெரும் திரளான மக்கள் இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு தேடி வருகிறார்கள். அவர் மேல் வந்து விழுகிறார்கள். ஏன் இந்த கூட்டம்? அவர்கள் நலம் பெற விரும்புகிறார்கள். அவர்கள் நோயாளர்களாய் இருக்கிறார்கள். இயேசுடைய ஆடையை தொட்டாலே ஒருவர் நலமடைகிறார் என்று சொன்னால், நாம் அவரை தொட்டால் நாம் நோயிலிருந்து விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே ஏழை எளிய பிள்ளைகள் இயேசுவின் மீது வந்து விழுகிறார்கள். இன்றும் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு திருத்தலத்திலே நோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாய் அங்கே செல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கக்கூடியவராய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ தீராத நோய்களினால், வேதனைகளினால் நாம் அழுது கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், ஏன் நாம் கூட நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை குணப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நோய்களிலிருந்து முழுமையாய் குணப்படுத்துவார். நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். அதே வேளையில் என் அன்பிற்குரியவர்களே, என் ஆண்டவர் என் நோயை குணப்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டு நான் மருந்தை உட்கொள்ள மாட்டேன், நான் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன், நான் யாருடைய அறிவுரையையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை குணப்படுத்த போவதில்லை. இந்த நற்செய்தியிலே இந்த நோயாளர்கள் எல்லாம் வீட்டிலேயே அப்படியே கிடந்து விடவில்லை. மாறாக இயேசுவை தேடி வர வேண்டும், அவரை தொட வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த மருத்துவமனையிலும் பார்க்கிறோம், பெரும் கூட்டம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நோய்கள். இலவச அரசு மருத்துவமனையிலே பெரும் கூட்டம். தனியார் மருத்துவமனைகளிலும் பணம் வைத்திருப்பவர்களின் கூட்டம். இன்னும் ஒரு சில கூட்டம் எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாததனால் இந்த மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில கடவுளை தேடி ஆலயங்களுக்கு செல்வதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களை சக மனிதர்களின் வழியாக, மருத்துவர் வழியாக, மருந்துகளின் வழியாக குணப்படுத்துவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது
ஐயோ, நோய் வந்து விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது, என்னுடைய குடும்பத்தில் மட்டும் நோய், எனக்கு மட்டும் இந்த நோய், ஏன் இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை என்று நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய நோயை முழுமையாய் குணப்படுத்துவார். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எந்த ஒரு புதுமையை செய்தாலும் நம்மிடத்திலிருந்து ஒரு சிறு காரியத்தையாவது எதிர்பார்ப்பார். காணா ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. வெறும் கற்சாடிகள் மட்டும் அங்கே இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு அந்த பணியாளர்களை பார்த்து தண்ணீரால் நிரப்பச் சொன்னார். அவர்கள் தண்ணீரால் நிரப்புகிற பொழுது அந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அது திராட்சை ரசமாக மாறியது. ஒரு சிறுவனிடத்தில் இருந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெற்று அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். 5000 பேருக்கு மேலாய் உண்டார்கள். இன்னுமாக நோயாளர்களை குணப்படுத்துகிற பொழுது, நீ நலம் பெற விரும்புகிறாயா, நம்புகிறாயா என்று அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டு ஏதோ ஒரு வேலையை வாங்குகிறார். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதோ சக மனிதரின் வழியாய் நமக்கு அறிவுரை சொல்லுவார். நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம், அங்கே மருந்தை கொடுக்கிறார்கள், மருத்துவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார், அவர் நம்மை கவனிக்கிறார். இந்த மருந்துகள் வழியாய், இந்த மருத்துவர் வழியாய், இந்த சக மனிதர்களின் வழியாய் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார். என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டு நான் எந்த மருத்துவமனைக்கும் செல்ல மாட்டேன், எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை குணப்படுத்த போவதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, செயலும் விசுவாசமும் இணைந்து செல்ல வேண்டும். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று சொல்லி நல்லவர்களை இறுதி தீர்ப்பின் பொழுது ஆண்டவர் பாராட்டுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியோடு இருந்தீர், நாங்கள் உமக்கு உணவு கொடுத்தோம். சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சக மனிதர்களின் வழியாய், சின்னம் சிறியவர்களின் வழியாய் ஆண்டவர்தான் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர்தான் நம்மிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர்தான் நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார். இதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு முழுமையான நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பார். என் அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போய்விடாதீர்கள். நம் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். இதோ இப்பொழுது நீங்கள் நோய்களினால், விபத்துகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர் உங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ சாத்தான் தீயாவி பிடித்தவன் இறைமகன் என்று இயேசுவை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தாரா? இல்லை. ஏனென்றால் அவன் சாத்தான். எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாய் இருக்கிற பொழுது, நம்முடைய நம்பிக்கை கடவுளுக்கு உகந்ததாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் மருத்துவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் அற்புதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களுக்கு நீரே முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. மருந்துகளின் வழியாக, மருத்துவர்களின் வழியாக, இதோ எங்கள் உற்றார் உறவினர்களின் வழியாக ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீரே எங்களை பாதுகாத்து வருகிறீர், நீரே எங்களோடு பேசுகிறீர் என்பதை உணரச் செய்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவர் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், சந்தேகங்கள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டைகள், வெறுப்புணர்வுகள், கோபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி தருவீராக.
நீர் சமாதானத்தினால் குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதோ மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. எந்த தீய எண்ணமும் தீய சக்தியும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும். எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் குடும்பத்தினுடைய எங்களுடைய அழைத்தலினுடைய பொறுப்பை உணர்ந்து என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதித்தருளும். நீரே இறைமகன் என்று நாங்கள் சான்று பகரும்படியாய், எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாய் இருக்கும்படியாய் என்னாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாசித்து அதை வாழ்ந்து காட்டக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில எங்களுடைய பயணங்களை நீர் ஆசீர்வதியும். திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு, செயலுள்ள விசுவாசத்தோடு, ஆர்வத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும். இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் அவர்கள் உருவாகும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய், நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.